தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நம் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக மாற்றி இருக்கிறார் என்ற உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை தியானிக்க இந்த காலை வேளையிலே 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திற்கு நம்முடைய வேதாகமங்களை நாம் திருப்பிக் கொள்வோம், தியானிப்போம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று இங்கே பவுல் சொல்லுகிறார். புதிதாயின, என்ன புதிதாயின? அநேகர் இன்றைக்கு சபைகளுக்கு வருகிறவர்கள், கர்த்தர் நான் வரும்போது நடந்து வந்தேன், இப்படி வந்தேன், ஆனா இன்றைக்கு இப்படி பொருளாதார ஆசீர்வாதங்கள் எனக்கு தந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். நான் சபைகளுக்கு வரும் பொழுது விசுவாச வாழ்க்கையை துவங்குவதற்கு முன்பதாக நான் நல்லா ட்ரெஸ் பண்ண மாட்டேன், இன்றைக்கு நல்லா உடுத்துறேன், நல்லா சோகோபமா இருக்கிறேன், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று அவர்களுடைய பொருளாதார வளர்ச்சியை முன்னிறுத்தி அநேகர் அதை கொண்டாடுகிறார்கள். இதெல்லாம் கர்த்தர் தருகிற ஆசீர்வாதங்கள் தான், நாம் பெற்றுக்கொள்வோம், எடுத்துக்கொள்வோம். வேண்டாம் என்று சொல்லவில்லை, அது இல்லை என்று சொல்லவில்லை. அது வேதாகமத்தில் இருக்கின்றது. கர்த்தர் சம்பூர்ணமாயும் நிறைவாயும் நமக்கு தந்து சகல விதமான ஆசீர்வாதங்களை தர கர்த்தர் விருப்பப்படுகிறார். ஆனா இங்கே பவுல் சொல்லிக்கிட்டு இருக்கிறது எல்லாம் புதிதா. என்னன்னா, கேரக்டர்ல ஒரு சேஞ்ச் இருக்கா என்றதான கேள்வியை தான் நாம் இங்க முன்னிறுத்த வேண்டும். கோபப்படுவேன், இப்ப கோபம் குறைஞ்சிருக்கு. முன்னாடி அதிகமாக பாவங்களிலே கெட்ட வார்த்தைகள் நான் பேசுவேன், இப்ப அதில் நான் மாறி இருக்கிறேன். முன்னாடி இந்த உலகத்திற்காக அதன் பின்னே நான் ஓடிக்கொண்டிருந்தேன், இப்ப அதுல தான் நான் மாறி இருக்கிறேன். எதுக்கெடுத்தாலும் எனக்கு பயங்கர டென்ஷன் ஆகும், இப்ப அதெல்லாம் மாறி இருக்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கு நீங்கள் குறிப்பிட்டு சொல்லக்கூடியதான அநேக ஊழியக்காரர்கள் கூட இதுல இருந்து விடுதலை இல்லாத இருக்கிற நிலையை நாம் பார்க்கிறோம். அப்போ விசுவாச பிள்ளைகள் திருச்சபைக்கு வரும் பொழுது அவர்கள் அங்கே தேவனை ஆராதித்து நன்னடத்தையோடு இருக்கிறாங்க. ஆனா அதை விட்டு கடந்து போயிட்டாங்கன்னா, உறவினர்கள், சொந்த பந்தங்கள், நண்பர்கள் இவர்களோடு சேரும் பொழுது பார்த்தீங்கன்னா வாயில கெட்ட வார்த்தைகள், தேவனுக்கு பிரியமில்லாத ஜீவியங்கள். அப்படி நம்மை பார்க்கிறவர்கள் எப்படி கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கேரக்டர்ல என்ன சேஞ்ச், என்ன புதுசா இருக்கு, எந்த வைராக்கியத்தை, எந்த இந்த உலகத்தின் காரியத்தை தேவனுக்காக நாம் விட்டு கொடுத்திருக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். எல்லாம் புதிதாகணும். எது புதிதாகணும்? நம்முடைய கண்கள் பார்வை புதிதாக வேண்டும், சிந்தனை புதிதாக வேண்டும். இதுவரைக்கும் என்னுடைய சுகபோகங்கள், என்னுடைய தேவைகள், இதையே தான் முன்னிறுத்தி வாழுவேன். ஆனா கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் நான் கிறிஸ்துவை போல சிந்திக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்னும் ஜனங்க ரட்சிக்கப்படலையே, அவர்களுக்கு விடுதலை இல்லையே, அவர்கள் குணப்படுத்தப்படவில்லையே, அவர்களுக்கு தேவைகள் இருக்கிறதே சந்திக்கப்படவில்லையே என்று நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார் என்று கிறிஸ்துவை குறித்தான ஒரு சாட்சி இருக்கு இல்லையா, வேதத்தில் பார்க்கிறோம். அப்படி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு புது சிருஷ்டியாய் மாறி இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் இருக்குதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இங்கே போதனை செய்து கொண்டிருக்கிறதான என்னை முதற்கொண்டு இந்த காரியங்களை நாம் யோசிக்க துவங்கும் பொழுதுதான் நாம் எல்லாம் புதிதானவர்களாய் மாறுவோம். இப்படி இருக்க என்று சொல்லுகிறார். எப்படி இருக்க என்பதை நாம் புரிந்து கொள்ள, ஆவிக்குரிய ஜீவியத்தின் முதிர்ச்சியை தான் அவர் பேசிட்டு இருக்கிறார். இங்க பாருங்க 14ஆம் வசனத்தில், கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது, எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும், பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்றும் பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். இதை நிதானிச்சு அறியணும். இப்ப நம்ம பிழைத்திருக்கிறோம், நமக்காக அவர் மரித்தார். பிழைத்திருக்கிற நாம் இப்ப நமக்காக பிழைத்தில்லை. இந்த ஜீவனே நமக்குரியதில்லை. இதுதான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய நிலை. இந்த ஜீவனே கிறிஸ்துவுக்காக ஓட வேண்டிய ஜீவன். சமீபத்தில் ஒரு சகோதரத்தில் பேசிக் கொண்டிருக்கும் போது அவர் சொன்னார், நம்மளாம் ஓட பிறந்தவர்கள், இதற்காக தானே நாம அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாரு. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்போ அவருடைய அந்த புரிதலை பாருங்க. இன்னைக்கு பவுல் சொல்லுகிறார், பிழைத்திருக்கிறதே அவருக்காக நாம் பிழைத்திருக்கிறோம். இப்போ என்னென்ன காரியங்களை நாம் விட்டு கொடுக்க முடியும், என்னென்ன காரியங்களை சற்று நாம் ஓரங்கட்ட முடியும் என்று அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு தேவனுக்கான காரியங்களிலே நாம் ஈடுபட வேண்டும், நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை சிலர் ரொம்ப
லிட்ரலா அவங்க எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் அப்படியே துறந்து வாழ்ந்து எங்கேயோ காட்டுல போய் மேட்டுல போய் எங்கேயோ துறவி போல வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது எக்ஸ்ட்ரீம் தாட்ஸ். அப்படி அல்ல. வாழ்க்கையிலே நமக்கு இருக்கிற நேரங்களில் அதிகபட்சமான நேரங்கள் கர்த்தருக்காக நாம் கொடுக்க துவங்க வேண்டும். தேவனை நாம் நம்முடைய வாழ்க்கையை வைத்து ஆராதிக்க துவங்க வேண்டும். ஆராதனை என்பது ஞாயிற்றுக்கிழமை ஒரு 3 மணி நேரம் நடக்கிறதான ஒரு நிகழ்ச்சி அல்ல, ஒரு ஈவெண்ட் இல்ல. நம்முடைய வாழ்க்கையை ஆராதனையாக மாற வேண்டும். நம்முடைய வாழ்க்கையே தேவனை பிரியப்படுத்துகிற வாழ்க்கையாக மாற வேண்டும் என்பதை நாம் நன்கு புரிந்து அதற்கேற்ற ஒரு ஜீவியத்தை நாம் ஜீவிப்போமே என்றால், அதுதான் இங்கே பவுல் சொல்லுகிறதான எல்லாம் புதிதாகின என்றதான நிலை. அந்த நிலையை நாம் புரிஞ்சுப்போம். கர்த்தருக்காக வாழுவோம், வைராக்கியமாக வாழுவோம், தேவனை முன்னிறுத்தி வாழுவோம். நாம் சொன்னது போல அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த நிலை பத்தாது. இன்னும் தேவனை பிரியப்படுத்தி இன்னும் ஆசீர்வாதங்களையும் உயர்வையும் கனத்தையும் மேன்மையும் நாம் பெற்றுக்கொள்வோம். அநேகர் அப்படி இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களை நாம் பார்க்க வேண்டாம். வேதம் என்ன சொல்லுகிறது என்று வேதத்தை பார்த்து வாழ நாம் பழகிக்கொள்ள வேண்டும். நாம் மனிதர்களை நோக்கி பார்த்து அவர்களை பின்பற்றி வாழ அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, மாறாக கிறிஸ்துவை நோக்கி பார்த்து கிறிஸ்துவை போல வாழ அழைக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் புரிந்து கொண்டு, மனிதர்கள் தனிப்பட்ட மனிதர்கள் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது. இப்போ நான் பேசுகிறதுனால இந்த வார்த்தைகளை நீங்கள் புரிந்து தெளிவடைவீர்கள். ஆனா என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய காரியங்களை நீங்கள் பின்பற்றுவதனால் உங்களுக்கு ஒரு பிரோஜனம் இல்லை. நான் மண்ணான மனிதன், பலவீனம் உள்ளவன். இன்றைக்கு பேசுவேன், நாளைக்கு எனக்கு ஒரு தடுமாற்றம் வரும் பொழுது அதை நான் எப்படி எதிர்கொள்ளுகிறேன்றது எனக்கும் ஆண்டவருக்கு மொத்தம் தான் தெரியும். அப்படி தனி மனிதனை ஃபோக்கஸ் பண்ணி ஒரு கிறிஸ்துவ ஜீவம் இருந்ததுன்னா சீக்கிரத்துல அவனுடைய எண்டு வந்துச்சுன்னு அர்த்தம். விசுவாசத்தில் நிலை நிற்கிறதே கடினமான ஒரு சூழ்நிலை ஆகிவிடும். தனி மனித புகழ்ச்சி இல்லை. கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். கிறிஸ்து நமக்காக மரித்திருக்கிறார். அந்த அன்பு பவுலை நெருக்கி ஏவுகிறதாம். அப்படி ஏவப்பட்டவர்களாய் நாம் இருப்போம். கிறிஸ்துவின் சிந்தனை உடையவர்களாய் இருப்போம். கேரக்டர்ல சேஞ்ச் வந்தாதான் இந்த வசனத்தின்படி நாம் புது சிருஷ்டியாய் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்வோம். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே மகிமைப்படுவார். மற்றொரு நிகழ்ச்சியிலே நாம் சந்திப்போம். ஆமேன்.